அப்போஸ்தலர்கள் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரை. இந்த வேத பகுதிக்குள்ளாக இருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க வேண்டுமானால் நமக்கு யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை குறித்த ஒரு புரிதல் நமக்கு இருந்தால் நலமாயிருக்கும். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னதாக நம்முடைய திருச்சபையிலே 13 செய்திகளாக 3 அதிகாரத்திலிருந்து நாம் செய்திகளை கேட்டிருக்கிறோம். யூடியூப்ல இருக்குது. நீங்கள் தயவு செய்து உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது அந்த செய்திகளை திரும்பவும் கேட்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை அப்படி இல்லாவிட்டால் நீங்கள் இந்த புஸ்தகத்தை வாங்கி இதன் மூலமாகவாவது அந்த யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தினுடைய காரியங்கள் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்களானால் மாத்திரமே இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற வேத பகுதிக்குள்ளாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். நாம் தொடர்ச்சியாக இந்த வேத வசனங்களை தியானித்து வரும்போது இங்கே காங்கிரிகேஷனா இருக்கிறவங்க தேவ பக்தி உள்ளவர்கள், யூதர்கள், வேதத்தை அறிந்தவர்கள் என்று சொன்னேன். அப்போ வேதத்தை அறிந்தவருடனே பேசப்பட்ட ஒரு வார்த்தையை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் நமக்கு அந்த வேதம் தெரிந்திருக்க வேண்டும். நமக்கு அந்த வேதம் தெரிந்திருக்க, நமக்கு அந்த யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் என்ன சொல்ல வருகிறது என்பது நமக்கு தெரியாவிட்டால் இந்த வேத வசனங்களை நாம் தவறாக புரிந்து கொள்வோம். தவறாக புரிந்து கொள்வதுன்னா என்ன? அங்கே 18ஆவது வசனத்தில் அப்படி எழுதியிருக்கு. 17லையும் 18லையும் குமாரர் குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள், ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகளின் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள் என்று இதையும் ஒரு தீர்க்க தரிசன ஊழியத்துக்கு அடித்தளமாக வைத்துக் கொண்டு இன்றைக்கு பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால் அவர்களுக்கு யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வேத வசனம் அல்லது தீர்க்க தரிசனம் எதை குறிக்கிறது என்று அவர்களுக்கு புரியாததுனால அப்போஸ்தலர்கள் புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறது, அதனால அது இது நமக்கானதுதான் என்று சொல்லி தீர்க்க தரிசனம் என்கிற பேரிலே அநேக வேத புறம்பான காரியங்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, 19ஆம் வசனத்திலையும் 20ஆம் வசனத்திலையும் சிருஷ்டிப்புகளிலே, வானத்திலே, பூமியில நடக்கக்கூடிய, சூரியன்ல வரக்கூடிய மாற்றங்களை வைத்துக் கொண்டு நாட்களை கணிக்கிறவர்களாகவும் அநேகர் இறங்கிவிட்டார்கள். முதல்ல இந்த வார்த்தை எதற்காக பிரசங்கப்பட்டது என்கிற புரிதல் இல்லாததினாலும், யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தினுடைய நோக்கம் என்ன என்று தெரியாததினாலும் இன்றைக்கு அநேகர் இந்த வேத வசனங்களை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். கவனிங்கள், இங்கே 120 பேர் பரிசுத்தாவின் அந்த நிறைவை பெறுவதற்காக காத்திருந்தார்கள். அவர்கள் காத்திருக்கும் போது உயிர்த்தெழுந்த இயேசு சொன்னார் என்பதற்காகத்தான் காத்திருந்தார்களே ஒழிய அவர்கள் யோவேல் தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையிலே காத்திருக்கவில்லை. இல்லையா? எதுக்காக அவங்க காத்திருந்தாங்க? இயேசு பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது முன்னால சொல்லிட்டு போனார், நீங்க காத்திருங்க, நீங்கள் பரிசுத்த ஆவியை என்ன செய்வீங்க? பெறுவீங்க. அப்ப அந்த வார்த்தையின் அடிப்படையில் தான் அவங்க காத்திருந்தாங்க. அந்த அடிப்படையில் தான் அவங்க பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றார்கள். அந்த அடிப்படையில் தான் நீங்களும் நானும் பெற்றுக் கொள்ள போகிறோம். அப்ப இங்க எதுக்கு யோவேல் புஸ்தகத்தை குறித்து எழுதியிருக்குது அப்படின்னு கேட்டா, அங்கே பரிசுத்த ஆவியில நிரப்பப்படுகிற அந்த சம்பவம் நடக்கிற போது ஒரு கூட்ட யூதர்கள் வருகிறார்கள். இப்ப நடந்துட்டு இருக்கிற விஷயம் என்னன்னு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் இல்லையா? அதுதான் அங்க நடந்துட்டு இருக்கு. அதனால இந்த வேத வசனங்களை நாம் சரியாக புரிந்து கொள்ள கர்த்தர் அனுகிரகம் பண்ணுவாராக. சரியாக புரிந்து கொண்டால்தான் நாம் தவறாக அர்த்தம் கற்பிக்க மாட்டோம். இல்லைன்னா பிள்ளைங்க தரிசனம் காண்பார்கள், விபிஎஸ்ல வந்திருக்கிற பிள்ளைங்க எல்லாம் தலையில கை வச்சு ஜோம் பண்ணிட்டு இருக்கீங்க. அது நீங்க கை வச்சு அடுத்துல வேற வழி இல்லாம கை எடுக்க மாட்டாம இருக்குன்னு சொல்லிட்டு எதையாவது சொல்றதுக்கு வாய்ப்பு. நல்ல கவனிங்க, வேத வசனத்தை வேத வசனமாக பார்க்கிறதுக்கு முதலாவது நமக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறது. சரி,
இப்போ இது ஒரு தொடர்ச்சியான செய்தியா இருக்கிறதுனால சில நம்ம முன்னால பார்த்ததை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிட்டு அப்படியே நம்ம இன்னைக்கு உள்ள காரியத்தை பார்க்கலாம். இன்னைக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிற முறைமைகளை குறித்து நம்ம அறிந்திருக்கிறோம். உண்மை தனிப்பட்ட விதத்துல ஒரு மனிதனை சந்தித்து நாம் கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். அது டிராக்ஸ் மூலமா இருக்கலாம், அல்லது நம்ம வார்த்தையில சொல்லி அவங்க கிட்ட சுவிசேஷத்தை அறிவிக்கலாம், அல்லது நாம் ஒரு வீட்டில் சுவிசேஷத்தினுடைய தகவல்களை போடுறதுனால அவங்க எடுத்து படிக்கும் போது அதன் அடிப்படையில் அவங்க ஏற்றுக்கொள்வதற்கு என்பது வாய்ப்பு. அது இல்லாம இன்னைக்கு டிவியில நிகழ்ச்சிகள் இருக்கிறது, இன்டர்நெட்ல நிகழ்ச்சிகள் இருக்கிறது. பல விதத்திலும் இந்த கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை ஜனங்கள் கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் தாண்டி இந்த இடத்துல ஒரு பெக்குலியரான விதத்துல ஆண்டவர் ஒரு கூட்ட ஜனங்களை சந்திக்கிறார். கடந்த வாரத்தில் நம்ம தியானிக்கும் போது அந்த செய்திக்கு தலைப்பு தேவ பக்தி உள்ளவர்களாக இருந்தாலும் அவர்கள் யாரா இழந்து போனவர்கள். அப்போ இந்த இழந்து போன ஒரு கூட்டத்தை ஆண்டவர் சந்திக்க விரும்புகிறார். அந்த சந்திக்க விரும்புவதற்கு என்ன செய்தார் என்றால், இப்போ ஆம்புலன்ஸ் வரும்போது ஒரு சைரன் அடிக்குது இல்லையா, அந்த ஆம்புலன்ஸோட சத்தத்துல வித்தியாசங்கள் இருக்குது. பிரைவேட் ஆம்புலன்ஸ்னா ஒரு மாதிரி இருக்கும், அது சடலத்தை கொண்டு போனா அதுக்கு ஒரு சத்தம் வரும். ஃபயர்ல இருந்து போறதா இருந்தா அவங்க அதுக்கு தனி ஒரு சத்தம் இருக்கும். போலீஸ் எஸ்கார்ட்டா இருந்தா அதுக்கு ஒரு சத்தம் இருக்கும். இப்படி அந்த சைரன் இருக்குது. அதே மாதிரி ஆண்டவர் தன்னுடைய சைரனை தொனிக்க பண்ணார். எப்படி? 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரப்பிச்சு. ஒரு மைட்டி விண்ட், காற்று வரல, காற்று அடிக்கிற சத்தம் வந்துச்சு. அப்போ ஒரு ஆம்புலன்ஸ் உடைய சத்தம் கேட்டுட்டு, நம்ம ஊர்ல முன்னால போற ஆட்கள் விலகிறது இல்லை, அது வேற. ஆனா இந்த சைரனை கேட்டுட்டு ஒரு கூட்ட ஜனம் அங்கே கூட்டி சேர்க்கப்படுகிறாங்க. என்ன செய்யப்படுறாங்க? கூட்டி சேர்க்கப்படுறாங்க. அப்போ அந்த சத்தம் கேட்டது எதுக்குன்னா, ஆண்டவர் யாரை சந்திக்க சித்தம் கொண்டாரோ அவர்கள் கூட்டி சேர்க்கப்பட்டாங்க. அவர்கள் என்ன செய்யப்பட்டாங்க? கூட்டி சேர்க்கப்பட்டாங்க. அதனால்தான் சொன்னேன், சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிற முறைமைகள் நிறைய இருக்குது. அது வித்தியாசமான விதத்துல ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனையும் சந்திக்கிறார். இப்போ உங்ககிட்ட ஒவ்வொருத்தையும் நம்ம கேட்டோம்னா நீங்க சொல்வீங்க, கைவிடப்பட்ட நிலைமையில மருத்துவமனையில் இருக்கும்போது, இனி பிழைப்பதற்கு வாய்ப்பில்லை என்று சொல்லப்பட்ட சூழல்ல, அல்லது நம்முடைய உறவினர்களில் ஒருவருக்கு ஆண்டவர் செய்த அற்புதத்தை பார்த்த போது, கேட்ட போது, இப்படி நம்முடைய வாழ்க்கையில வித்தியாசமான விதத்துல நம்முடைய கவனங்களை ஆண்டவர் திருப்பி இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? நம்முடைய கவனம் நாமளும் எப்படா ஆண்டவர் நம்மளை ரட்சிப்பார்களா இங்கே போயிட்டு இருக்கல. இப்போதே நமக்கு ரொம்ப பக்திலாம் ஆபத்துன்னு பேசிட்டு இருக்கோம். அப்ப பாவத்தில் இருக்கும்போது எப்படி வாழ்ந்துருப்போம்? நமக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி தான் அப்படி நடந்துட்டு இருக்கோம். ஆனா நம்முடைய கவனங்களை ஆண்டவர் திருப்பினார். ஒரு அன்பான அழைப்பு கொடுக்கப்பட்டது. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையை நாம் அடையும்படிக்கு அவர் நம்மை அழைத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறார்? அப்போ ஒரு இன்விடேஷன் கொடுக்கப்படுது. அப்போ அவருடைய ஆண்டவர் தன்னுடைய சைரனை ஆன் பண்ண உடனே ஒரு பெரிய சத்தம், அந்த சத்தம் அங்க இருக்கிற இஸ்ரேல் வாசிகள் எல்லாரையும் கவனங்கள் திசை திருப்பப்பட்டு அவங்க எல்லாத்துக்கும் ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. ஒரு இடத்துக்கு என்ன செஞ்சிட்டாங்க? வந்தா அவர்களுக்கு தெரிந்த மொழியில இங்க ஒரு சின்ன கூட்டம் என்னவோ பேசிட்டே இருக்கு. யாருக்கு தெரிந்த மொழி? வந்தவங்களுக்கு தெரிந்த மொழி. 16 வகையான மொழியில இந்த 120 பேரும் பேசிட்டே இருக்கிறாங்க. அப்போ வந்தவங்க கவனிக்கிறாங்க, என்ன பேசுறாங்க? சுவிசேஷம் சொன்னாங்களா? இல்ல, சுவிசேஷம் இல்ல. அவங்க சொல்லி இருக்கிறாங்க, அவங்க என்ன இருக்குது? தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே.
அவன் நல்லா கவனிங்க, இங்க ஸ்டெப் பை ஸ்டெப் ஆண்டவர் வந்து என்ன செய்யறார் அப்படின்னு. முதல்ல சைரன் ஆன் ஆகுது, அந்த சத்தத்தை கேட்டவன ஒரு கூட்டம் வருது. வந்த உடனே இவங்க கேட்கிற காரியங்கள் என்ன, தேவனுடைய மகத்துவங்கள் பேசப்படுது. இதை பார்த்த உடனே ரெண்டு வார்த்தை இங்க லூக்கா எழுதி வச்சிருக்கிறாரு. 7ஆம் வசனத்துல 12ஆம் வசனத்துல எல்லாரும் பிரமித்தார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். எல்லாரும் என்ன பண்ணாங்களா, நம்ம வந்தவங்களுக்கு ரொம்ப பிரமிப்பா போச்சு. 12ஆம் வசனத்துல பாருங்க, எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு. அப்ப வந்து தேவனுடைய மகத்துவங்களை பேசுகிற அந்த கலிலேயர்களை பார்த்த உடனே இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. என்ன, இப்போ சில நேரத்துல நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா அந்த டூரிஸ்ட் பிளேசஸ்ல பொருட்களை விற்கக்கூடியவர்கள் பல மொழிகளை பேசுவார்கள். இப்பெல்லாம் சின்ன சின்ன வீடியோவில் வருது. ஆள் தோற்றத்துக்கும் அவங்க பேசுற மொழிகள் இருக்காது, சம்மந்தமே இருக்காது. பிரெஞ்சு பேசுவாங்க, இங்கிலீஷ் பேசுவாங்க. ஆனா அவங்களுடைய தோற்றம் ஒரு பாசியோ வலையோ ஏதோ வச்சுட்டு இருப்பாங்க. அது ஆச்சரியப்பட வைக்கிறது. எப்படியா கத்துக்கிட்ட அப்படின்னா, இங்க நிறைய பேர் வர்றாங்க, இங்க அவங்க மூலமா என்ன செஞ்சேன். இப்போ அதே மாதிரிதான் வந்த காங்கிரிகேஷனுக்கு ஆச்சரியமா இருக்கு. என்ன ஆச்சரியம், இவனுடைய தோற்றம் கலிலேயர்கள், ஆனால் பேசுகிற பாஷையும் அவங்க வெளிநாட்டில் இருக்கிறாங்க, அந்த மொழியில பேசுறாங்க. அப்போ இவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு, பிரமிக்கிறாங்க. அப்படின்ன உடனே ரெண்டு விதத்துல அவங்க ரிப்ளை பண்றாங்க. ஒன்று, இது என்னமாய் முடியுமோ, இது என்னவாக இருக்கும். ரெண்டாவது, ஒரு கூட்டம் எப்பவுமே அவசரப்பட்டு இதையாவது சொல்லும். அந்த சொல்ற கூட்டம் என்ன சொல்லுச்சு, எல்லாரும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, மதுபானத்தினால நிறைந்திருக்கிறார்கள். இப்போ பேதுரு வந்து 11 பேரோடு கூட எழுதி நிற்கிறார். எழுதி நின்று வந்தவர்களுக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். வந்தவர்களுக்கு என்ன செய்யறாரு, பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். இன்னும் சொல்ல போனா, அந்த ஆண்டவருடைய சைரனை கேட்டு வந்தாங்க இல்லையா, அந்த சைரனை கேட்டு வந்த ஜனங்கள் அவங்களுக்கு டிஃபரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது. சிலர் பிரமிக்கிறாங்க, சிலர் சந்தேகப்படுறாங்க, சிலர் ஆச்சரியப்படுறாங்க, என்னமா முடிக்கிறாங்க. ஒரு சிலர் சொல்றாங்க இல்ல தண்ணி அடிச்சிருக்காங்க. இப்போ பேதுரு எழுப்பி பேச ஆரம்பிக்கிறார். சொல்றாரு, அது எப்படி பேசுறாரா, உரத்த சத்தமாய். எப்படி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமிலே வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியதும் நீங்கள் செவி கொடுக்க வேண்டியதும் இருக்கிறது. இது குறித்து போன வாரத்தில் சொன்னேன். ஆயிரக்கணக்கான யூதர்கள் வந்திருக்கிறாங்க. தேவனுடைய ஆலயத்தினுடைய ஒரு பகுதியில் தான் இது நடந்துட்டு இருக்குது. இன்றைக்கு இருக்கிற சூழல ஒரு யூதனை நம்ம தனிப்பட்ட விதத்தில் சந்தித்து பேசுவது என்பது கூட சவாலானது. ஆனால் இந்த ஆயிரக்கணக்கான யூதர்களுக்கு முன்பதாக பேதுரு அப்போஸ்தலன் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல், ஏன் அதை சொல்றேன், எனக்குள்ள மனசுக்குள்ள எப்படி வந்துச்சு, பேதுருவை பார்த்தா அப்படி கேட்கணும், பேதுருவே உனக்கு எப்படியாவது தைரியம் வந்துச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு பெண் ஒருத்தி நீ கிறிஸ்துவோடு இருந்தவன்னு சொன்னா, உன்னால ஒத்துக்கவே முடியல. அவன் யாருமே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேன். பைபிள் சொல்லுது, சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். அவ்வளவு பலவீனமான ஒரு மனிதனா இருந்தியே, இப்ப என்ன திடீர்னு ரொம்ப தைரியம்? எப்படி இந்த தைரியம்? உரத்த சத்தமாய் சொல்கிறான், யூதர்களே, எருசலேமிலே வாசம் பண்ணுகிறவர்களே, செவி கொடுப்பீர்களாக, அறிந்து கொள்வீர்களாக. எங்கிருந்து அந்த தைரியம் வந்துச்சு? அப்போஸ்தலர் 1:8, பரிசுத்த ஆவியின் இடத்தில் வரும்போது நீங்கள். அப்போ பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டவர்களுக்குள்ளே வர வேண்டிய வேலை குறித்து, தைரியத்தை குறித்து பேசாமல் அந்நிய பாஷை குறித்து நம்ம பேசிட்டோம். அதனாலதான் அந்நிய பாஷையில மணிக்கணக்கில் பேசுறமே ஒழிய தைரியம்ங்கிறது நமக்கு இல்லவே இல்லை. எது வந்திருக்கணும், பக்கத்தில் நம்ம கைப்பிடிச்சுக்காரு. பரிசுத்த ஆவியில நிரம்பும் போது நமக்கு எது தேவை? சொல்லுங்க, எது தேவை? இப்ப பேதுரு வந்து பழைய மாதிரியே ஒரு பயந்தாம் மனிதனா இருக்கான். என்ன சார் பிரயோஜனம்? அந்நிய பாஷை பேசுறான், தேவனுடைய மகத்துவங்கள் எல்லாம் பேசுறான், ஆனா கண்ணை திறக்க மாட்டேங்கிறான். திறந்த முன்னால் இருக்கிற யூதர்கள் எல்லாம் பயமா இருக்குது, அவங்கள பார்த்து கண்ணை இருக்க முடியட்டான் இல்லையா? அதனால என்ன பிரயோஜனம்?
அவங்களெல்லாம் பார்த்து ஆவியில நிறைஞ்சு அந்நிய பாஷையில பேசிட்டே இருக்கிறான். கண்ணை திறக்கிறதுக்கு பயமா இருக்கு. திறந்தா பயந்துருவான். ஏன்னா எதையாவது கேட்டாங்கன்னு என்ன பண்றது? ஆனா இங்க எதுவுமே நடக்கல. இங்க வித்தியாசமா நடந்திருக்கு. கண்ணை திறந்து பார்க்கறான். உரத்த சத்தமா முன்னாலே இருந்த எல்லா பயமும் அவனை விட்டு மாறிடுச்சு. இப்போ பரிசுத்த ஆவியானவர் தந்திருக்கிற தைரியத்தோட சொல்றான், அறிந்து கொள், செவி கொள். அப்போ ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் எது தேவை என்றால் இந்த தைரியம் தேவை. இந்த தைரியம் எத்தனை ஆயிரம் வந்தாலும் இந்த சத்திய சுவிசேஷத்தை பேசுறதுக்கு நமக்குள்ள என்ன வந்துடக்கூடாது? பயம். முதல்ல அப்படி இருந்திருக்கலாம். முதல்ல எப்படி இருந்திருக்கலாம்? நீங்க கிறிஸ்டினா இல்லையே, யார் சொன்னா அப்படின்னு கேட்கிற ஆளா இருந்திருக்கலாம். ஆனா பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை பெற்ற பிறகு பேதுரு மாதிரி போல்டா பேசணும், உரத்த சத்தமா பேசணும். ஏய், நான் சொல்றது கேளு. அப்போ இந்த இடத்துல பரிசுத்த ஆவியினாலே கண்ட்ரோல் பண்ணப்பட்ட ஒரு மனிதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்பதற்கு யார் ஒரு சாட்சியா நிற்கிறான் பாருங்களேன். ஒரு தவறான ஒரு விஷயத்தை நமக்குள்ள புகுதிட்டு இருக்க வேண்டிய உண்மையான விஷயத்தை எடுத்துட்டாங்க. உண்மையான விஷயத்தை நமக்குள்ள நினைச்சிட்டாங்க. அதனால்தான் நான் அன்னைக்கு இந்த வசனத்தை முதல்ல பேசும்போது நான் சொன்னேன், சபைக்குள்ள கூட நமக்குள்ள தைரியமா பேசுறதுக்கு வரல இல்லையா? என்ன பயம்? போயிட்டாங்க நம்ம. சபைக்குள்ள இருக்கிற ஜனங்கள் வசனத்தை கேட்கறதுக்கு வந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு மத்தியிலேயே உன்னால தைரியமா பேச முடியலன்னா நீ பெற்றிருக்கிற ஆவி என்ன ஆவி? ரொம்ப கவனிக்க வேண்டியது. பேதுருடைய வாழ்க்கையில பலனடைந்து அப்போஸ்தலர் 1:8 நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணி இருந்துச்சு? செயல்பட்டு நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதா? நம்முடைய வாழ்க்கையில் அந்த மாற்றம் இருக்குதா? ஒரு போல்ட்னஸ் இருக்குதா? கர்த்தர் கொடுத்த ஒரு தைரியம் இருக்குதா? ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்ல, அவன் உளரல, தெளிவா பேசுறான். எப்படி பேசுறான்? ஆமா, பரிசுத்த ஆவியால நிரம்பி இருக்கிறங்கிற பேர்ல சும்மா கண்டதையும் போட்டு உளறிட்டு இருக்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் சொல்றான், என்ன சொல்றான்? நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வேறி கொண்டவர்கள் அல்ல. பொழுது விடிந்து 3ஆம் மணி வேளையா இருக்கிறதே அப்படின்னா, அன்றைக்கு இருந்த ஒரு பாரம்பரியமான யூதர்கள் காலையில் 9 மணி அது டைம். ரோமருடைய நேரம் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்குது. அன்னைக்கு டைம் என்ன இருக்கு? காலையில 9 மணி. இது ஜெப நேரம். இன்னும் சொல்லப்போனா இந்த நேரத்துல யூதர்கள் சாப்பிட்டுக்க கூட மாட்டாங்க, ஒன்னும் குடிச்சிருக்க கூட மாட்டாங்க. அந்த ஜெபத்துக்காக, தேவனை துதிப்பதற்காக செலவிடக்கூடிய நேரம். அதான் அவன் முதல்ல சொல்றான், அவர்கள் யாரும் என்னல்ல, நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெளிக்கொண்டவர்கள் அல்ல. அப்ப முதல்ல அவருக்குள்ள இருக்கிற சந்தேகத்தை கிளியர் பண்ணியாச்சு. பிரசங்கத்துல முதல்ல என்ன பண்ணியாச்சு? கிளியர் பண்ணிட்டு இப்பொழுது விடிந்து 3ஆம் மணி வேளையாய் இருக்கிறது அப்படி சொல்லிட்டு அடுத்த கேள்விக்கு வர்றான், அடுத்த பதிலுக்கு வர்றான். தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்திருக்கிறது. இங்க என்ன நடக்குது? அதான் நம்ம தலைப்பு வச்சிருக்கிறோம். பெந்தேகோஸ்தே நாளில் என்ன நடந்தது என்பதற்கான பேதுருவின் விளக்கம். என்ன நடந்துட்டு இருக்குதுங்க? அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. திரும்ப ரிவைஸ் பண்றேன். சைலன் அடிக்குது, சத்தத்தை கேட்கிறாங்க, ஓடி வர்றாங்க, பார்க்கறாங்க. அவர்களுக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்குது, ஆச்சரியமா இருக்குது. தேவனுடைய மகத்துவங்களை அவர்கள் அறிந்த வாரசிலே இவர்கள் கலிலேயர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதை பார்த்த உடனே இவங்களுக்குள்ள சில ஒப்பீனியன் வருது. ஒருவேளை மதுபான வெறியா இருக்குமோ அல்லது என்னவா இருக்குமோ அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள கேள்வி வருது. பரிசுத்த ஆவியானவர் பேதுருவை முன்னால் கொண்டு நிறுத்தி பேச வைக்கிறாரு. என்ன நடந்துட்டு இருக்குதுங்கிறத தெளிவா சொல்றாரு. என்ன நடந்துட்டு இருக்குன்னு. இப்போ அவர்கள் யூதர்களா இருந்ததுனால, வேதத்தை அறிந்தவர்களா இருந்ததுனால, அவர்கள் அறிந்திருக்கிற ஒரு பகுதியிலிருந்து ஒரு காரியத்தை, ஒரு வசனத்தை சுட்டி காட்டி யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது என்ன செய்கிறது? இதில் நம்ம கவனிக்க வேண்டிய வார்த்தை, நான் ஏற்கனவே யோவேல் புஸ்தகம் பேசும்போது நான் உங்களுக்கு பேசியிருக்கிறேன்.
அதாவது நிறைவேறுதல் என்று சொல்லும்போது அதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறதற்கும் எழுதப்பட்டிருக்கிறதற்கும் இது நடந்தேறுவது என்று எழுதப்பட்டிருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. 1ஆம் அதிகாரத்தில் பாத்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தை அங்கே நிறைவேறினது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா இங்க வரும்போது பாருங்க 16ஆம் வசனத்துல, சகோதரரே, இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிநாட்டின யூதாசை குறித்து பரிசுத்த ஆவி தாவீதின் வாக்கினால் முன்சொன்ன வேத வாக்கியம் நிறைவேறும். அதான் ஃபுல்ஃபில்மென்ட். ஒரு தீர்க்கதரிசனத்துடைய நிறைவேறலை குறித்து பேசுவோம். ஆனா இங்க தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்திருக்கிறது என்றால் இது நிறைவேறுதல் என்று சொல்லவில்லை. மாறாக இஸ்ரவேலர்களுக்கு ஏற்கனவே வாக்கு பண்ணி இருக்கிற ஒரு ஆவியினுடைய அருள் மாறியை குறித்து இங்கே பேதுரு பேசுகிறார். என்ன பேசுறான்? அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற ஒண்ணு, நமக்கு அது தெரியாது. யாருக்கு தெரியும்? யூதர்களுக்கு தெரியும். அதனால அந்த வேத வசனத்திலிருந்து சொல்றார். அப்போ 14ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனத்துக்குள்ள வரைக்கும் என்ன சொல்ல வர்றாருன்னா, என்ன நடந்துட்டு இருக்கு, பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டிருக்கிறார் என்கிற செய்தியை அவன் வந்திருக்கிற கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு என்ன செய்யறான் சொல்றான். இப்போ இந்த வேத பகுதிக்குள்ள நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியதும் நாம் அறிந்திருக்க வேண்டிய 2 வார்த்தைகள் இருக்கிறது. ஒன்று, கடைசி நாள்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கணும்? 2வது, கர்த்தருடைய நாள்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கடைசி நாள்னா என்ன? நம்மளை பொறுத்த வரைக்கும் கடைசி நாள்னா என்ன நினைக்கிறோம்னா, நமக்குள்ள டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது. இப்போ வயசான ஒரு ஊழியக்காரர் இது கடைசி நாள் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம என்ன நினைப்போம்னா, ஓ அவர் சாக போறாரு நினைப்போம். அவருடைய அந்திம காலத்தை தான் அவர் கடைசி நாள் சொல்றாரு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா வேதாகமத்துல கடைசி நாள் என்று சொல்லும்போது அது ஒரு குறிப்பிட்ட நாளை குறித்து பேசவில்லை. அது எதை குறித்து பேசல? குறிப்பிட்ட நாளை குறித்து பேசல. இப்ப பாருங்க, ஒரு மேப் உங்களுக்கு போட்டிருக்கிறேன், ஒரு படம். அதுல அந்த சிலுவைக்கு பக்கத்துல கிபி 4வது இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு, அதுல ஆரம்பித்து கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகை என்று அந்த ஒரு நீளமா ஒரு கோடு இருக்கு பாத்தீங்களா, ப்ளூ கலர்ல ஒரு தின்னா. அந்த கோடு இருக்கக்கூடிய எல்லா காலங்களுக்கும் பேரு தான் என்ன காலம்? லாஸ்ட் டேஸ், கடைசி நாட்கள். கடைசி நாட்கள் என்று பைபிள்ல எங்கெல்லாம் எழுதியிருக்கிறதோ அங்கெல்லாம் என்ன அர்த்தம்னா, ஒரு நாளை குறித்து சொல்லாமல் இயேசு கிறிஸ்துவினுடைய மனுஷ பிறப்பிலிருந்து இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகைக்கும் வரைக்கும் இருக்கிற அந்த காலகட்டத்துக்கு பேர் தான் என்னது? கடைசி நாட்கள். அப்போ இன்னைக்கு 2024வது வருஷம். ஒருவேளை இன்னைக்கு சபை எடுத்துக்கொள்ளப்படுதுன்னு வச்சுக்கோங்க, அல்லது 2024 எடுத்துக்கொள்ளப்படுது. அதுக்கு பிறகு ஒரு 7 வருஷம் உபத்திரவ காலம் சொல்லியிருக்கு. அப்போ 2024 7 31. அப்போ கடைசி நாட்கள் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த நாட்களின் எண்ணிக்கை எவ்வளவுனா 2031 வருடம். எத்தனை வருஷம்? 2031 வருஷம். அப்போ கிறிஸ்துவினுடைய பிறப்பிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2வது முறை ராஜாவாக கர்த்தாவாக அவர் வருகிற அந்த காலம் வரைக்கும் இருக்கிற காலத்தெல்லாம் சொல்லும்போது அது இயேசு சொன்னாலும் அப்படிதான் இருக்குது, அப்போஸ்தலர்கள் சொல்லும்போது அப்படிதான் இருக்குது, தீர்க்கதரிசிகள் சொல்லும்போது அப்படிதான் இருக்கு. லாஸ்ட் டேஸ் அப்படின்னு படிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? கிறிஸ்துவினுடைய பிறப்பிலிருந்து கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகை வரைக்கும் சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு இந்த உலகத்தில் வரக்கூடிய உபத்திரவ காலம், அதை தொடர்ந்து இயேசு கிறிஸ்து பரிசுத்தவான்களோடு வரக்கூடிய அந்த 2ஆம் வருகை. அப்போ கடைசி நாட்கள் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட நாள் குறித்து சொல்லல. ஓகேவா? யோசிச்சு பாருங்களேன். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கடைசி நாட்களில். அப்ப என்ன அர்த்தம்? பவுல் தன்னுடைய அந்திம நாட்களை எழுதுனதுனால கடைசி நாட்கள் அர்த்தமா? இல்ல. இயேசு கிறிஸ்துடைய பிறப்பிலிருந்து இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகைக்கு வரைக்கும் உள்ள காலத்தை குறிக்கும் போது அது கொடிய காலம், அது கடைசி நாட்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. புரிஞ்சுதா? இதுல ஒரு சந்தேகம் இல்லையா? அடுத்தது கர்த்தருடைய நாள். கர்த்தருடைய நாள்னா இதே மேப்ல பாருங்க, அந்த
உபத்திரவ காலத்துக்கு பக்கத்துல ஒரு சின்ன லைன் போட்டிருக்கிறேன், டே ஆஃப் த லார்ட் அப்படின்னு. உபத்திரவ காலத்தினுடைய மைய பகுதியிலிருந்து 1000 வருட அரசாட்சியினுடைய முடிவு வரைக்கும் அதுல 3 ரவுண்ட் இருக்குதா? 666க்கு கீழே பாருங்க, ஒரு கோடு சின்னதா போதா? அப்போ 3.5 வருஷம் உபத்திரவ காலத்துல தொடங்கி 1000 வருட அரசாட்சியுடைய முடிவு பகுதி வரைக்கும் இருக்கிற நாளுக்கு பேரு தான் கர்த்தருடைய நாள். என்ன நாள்? கர்த்தருடைய நாள். அப்போ இந்த வேத பகுதி நமக்கு புரியணும் அப்படின்னு சொன்னா அதுல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையினுடைய தீவிரம் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். தீவிரம் செஞ்சிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். இப்ப பாருங்களேன், 17வது வசனம் எப்படி ஆரம்பிக்குது? கடைசி நாட்களில். அப்படின்னா என்ன? எங்க இருந்து எங்க வரைக்கும்? என்ன தெரியுமா உங்களுக்கு? இந்த கடைசி நாட்கள் என்கிற பதத்தை யோவேல் தீர்க்கதரிசி பயன்படுத்தல. இதுல கடைசி நாட்கள் என்கிற பதம் எங்கிருந்து பேதுரு எடுத்திருக்கிறார் என்றால் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலிருந்து எடுத்திருக்கிறார். எங்க இருந்து எடுத்திருக்கிறாரு? ஏசாயாவை வாசிங்க. ஏசாயா 6ஆம் அதிகாரம், அதுதானே? இல்ல சாரி, 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கடைசி நாட்களில் இது எந்த கடைசி காலம்? எப்போ ஆலயம் ஸ்தாபிக்கப்பட போகிறது? எப்பொழுது யூதர்களுக்கான ஆலயம் ஸ்தாபிக்கப்பட போகிறது? ஆலயம் கட்டப்படுகிற அந்த துவக்க காலத்துல தான் சபை எடுத்துக்கொள்ளப்பட போகிறது. பூமியில ஒரே ஒரு ஆலயம் தான் எப்பவுமே இருக்கும். இப்போ நீங்களும் நானும் ஆலயமா இருக்கிறோம். சபை என்கிறது பரம வாசஸ்தலமாக இருக்கிறது. இந்த சபை இருக்கிற வரைக்கும் யூதர்களுக்கான ஆலயம் என்ன செய்யப்படாது? கட்டப்படாது. அது எப்போ கட்டப்படும்னா இந்த ஆலயம், இந்த தேவனுடைய சபை எடுத்துக்கொள்ளப்படும் போதுதான் அந்த சபை என்ன செய்யப்படும்? அந்த ஆலயம் கட்டப்படும். அப்படின்னா உபத்திரவ காலத்துல எப்ப கட்டப்படுவாங்க? உபத்திரவ காலத்துல கட்டப்பட்டாலும் உபத்திரவ காலத்துல ஆராதனை முறைகள் எல்லாம் தேவனுடைய பிரமாணங்களின்படி நடந்தேறாரு. ஏனென்றால் அந்தி கிறிஸ்து அந்த தேவனுடைய ஆலயத்தில் தன்னை தேவன் என்று காண்பிப்பார். அப்போ எப்பொழுது அது தேவனுடைய ஆலயமாக இருக்கும்? எப்பொழுது அந்த ஏசாயா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின்படியான ஆலயமாக இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1000 வருட அரசாட்சியின் போது. எப்பொழுது? 1000 வருட அரசாட்சியின் போது. நீங்க பாருங்க, அந்த மேப்ல போட்டுருக்கு பாருங்க, 1000 வருடம் ஒரு ரவுண்ட் இருக்குதா? அதுக்கு முன்னால கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகை. அப்ப 2ஆம் வருகையை தொடர்ந்த காலகட்டத்தில் தான் இந்த ஏசாயா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின்படி பர்வதம், கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம், பர்வதங்களின் கொடிமுடியில் என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஆனா அது தேவனுடைய ஆலயமாக இங்க சொல்லப்பட்டிருக்கிறபடி ஜாதிகளும் ஜனங்களும் ஓடி வரக்கூடிய ஒரு ஆலயமாக அது அப்பொழுதுதான் என்ன செய்யப்படும்? காணப்படும். அப்ப கவனிங்க, கடைசி நாட்கள் என்று சொல்லும் போது நான் எது வரைக்கும் சொன்னேன்? கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகை வரைக்கும். அந்த காலகட்டத்தில் நடக்க போகிற ஒரு சம்பவத்தை குறித்து தான் யோவேல் சொல்லி இருக்கிறார்னு சொல்லி இங்க பேதுரு குறிப்பிட்டிருக்கிறார். கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆரமா இருக்கும், கவலைப்படாதீங்க, ஈஸியா புரிஞ்சுக்கலாம். கவனிங்க, இயேசு கிறிஸ்துவுடைய 2ஆம் வருகையின் காலகட்டத்தில் நடக்கும் என்று யோவேல் மூலமாக தீர்க்கதரிசனமாய் உரைக்கப்பட்டிருந்த அந்த காரியத்தின் நிகழ்வை போல இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறது? நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ ஏன் இதை யூதர்களுக்கு சொன்னார்னா, அது யூதர்களுக்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு மீட்டு திருப்புதலின் காலம். யாருக்கான காலம்? இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற காலத்துக்கு பேர் சபையின் காலம் அல்லது கிருபையின் காலம். என்ன காலம்? கிருபையின் காலம். சொல்லுங்க, கிருபையின் காலம் அல்லது சபையின் காலம். இந்த சபையின் காலம் முடிவடைந்த பிறகு சபை என்ன செய்யப்படுகிறது? எடுத்துக்கொள்ளப்படுகிறது. சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இந்த உலகத்துல 7 வருடம் உபத்திரவ காலம் இருக்கிறது. அந்த உபத்திரவ காலத்துல அந்தி கிறிஸ்து அல்லது எதிர் கிறிஸ்து, ஆன்டி கிரைஸ்ட் ஒருத்தர் இருக்கிறான்.
அவனால் ஒரு பெரிய உபத்திரவம் இந்த உலகத்துக்கு என்ன செய்யப்படுறது, வரப்போகுது. இந்த உபத்திரவ காலம் என்று சொன்னாலும் கூட அது இஸ்ரவேலர்களுக்கான மீட்டு திருப்பலின் காலம். அது யாருக்கான காலம்? இஸ்ரவேலருக்காக மீட்டு திருப்பலின் காலம். அந்த நாட்கள்ல தான் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் பட்சமாய் திரும்புவதற்கு என்ன இருக்குது, வாய்ப்பு இருக்கிறது. அப்போ எடுத்துக்கொள்ளப்பட்ட சபை உபத்திரவ காலத்தில் தேவன் பட்சமாக திரும்பின இஸ்ரவேல் ரெண்டும் சேர்ந்துதான் 1000 வருட அரசாட்சியில் என்ன செய்வாங்க, ஆளுகிறவர்களாக காணப்படுவார்கள். இப்படி வேதம் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறது. வேதம் என்ன செஞ்சிருக்குது, திட்டம் பண்ணி வச்சிருக்கிறது. இப்போ கவனிங்க, இப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்னவெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த யோவேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் எழுதியிருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது அந்த கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகையின் காலத்துல ஒன்று, இஸ்ரவேல் பொருளாதார ரீதியாக மீட்டு திருப்பப்படும். முதலாவது என்ன நடக்கும்? அதனால்தான் பட்சித்த வருஷங்களின் விளைவை திரும்ப உங்களுக்கு நான் கொடுப்பேன். நிறைய சபை வாக்குத்தத்தம் கொடுப்பாங்க இல்லையா? பட்சித்த வருஷங்களில், அதாவது வாக்குத்தத்தம் கொடுக்கிறது தப்பு நான் சொல்லல, ஆனா அது யாருக்காக கொடுக்கப்பட்டது, அது எப்பொழுது ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்னு சொன்னா அது அந்த பிஃபோர் மேயோனியம், அங்க இருக்கிற 1000 வருட அரசாட்சியினுடைய முந்தைய காலகட்டத்தில் கடைசி 3 வருஷ உபத்திரவ காலத்துல, யாக்கோபினுடைய இக்கட்டு காலத்துல முதலாவது ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பொருளாதாரத்தை ரெஸ்டோர் பண்ணுவார். ரெஸ்டோர் பண்ணுவார். அந்த பொருளாதார ரெஸ்டோரேஷன் நடந்த பிறகு இரண்டாவதா பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவார். பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார், ஊற்றப்படுவார். அது ஆவிக்குரிய மீட்டு திருப்புதல், ஆவிக்குரிய மீட்டு திருப்புதல். மூணாவது அரசியல் மீட்டு திருப்புதல். இந்த நாட்களில் அவர்களுக்கு ஒரு பெர்மனன்டான இடம் கிடையாது. அவங்க எல்லா பக்கத்திலேயும் சதறி போயிருக்கிறாங்க. 1948 இப்போது இருக்கிற இஸ்ரவேல் என்கிற தேசத்துக்கு அவர்கள் கூட்டி சேர்க்கப்பட்டாலும் இன்னமும் அதுல நிறைய டிஸ்பியூட் எல்லாம் இருக்கு. நமக்கு தெரியும். அது எப்பொழுது செட்டில் பண்ணப்படும்னா, சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு வரப்போகிற 7 வருஷ உபத்திரவ காலத்தினுடைய கடைசி 3 வருஷத்துல தான் இந்த செட்டில்மெண்ட்லாம் நடக்கும். இந்த செட்டில்மெண்ட்லாம் அப்போ அந்த உபத்திரவ காலத்தினுடைய பகுதியில 3 காரியங்கள் இஸ்ரவேலுடைய வாழ்க்கையில் நடக்க போகிறது. 1, பொருளாதாரம் மீட்டு திருப்பப்படும். 2, ஆவிக்குரிய ஜீவியம் மீட்டு திருப்பப்படும். 3, அரசியல் மீட்டு திருப்பப்படும். இந்த மீட்டு திருப்புதலுக்காக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை தான், ஆவிக்குரிய மீட்டு திருப்புதலுக்கான வார்த்தை தான் சகரியா 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். வாசிங்க. சகரியா தீர்க்கதரிசன புத்தகம் குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்கு புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனங்கசந்து துக்கிப்பார்கள். நல்ல கவனிங்க, இங்க பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்கள் துக்கிக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கவனிச்சீங்களா? திரும்ப வாசிங்க. நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள், நல்லா கவனிங்க, இப்போ இந்த புதிய ஏற்பாட்டுக்கு நிறைய பேர் எடுத்து பேசுறாங்க. இதை என்ன செய்றாங்க? புதிய ஏற்பாட்டுக்கு பேசுறாங்க. அப்போ ஆவியானவர் ஊற்றப்பட்ட பிறகுதான் நம்ம ரட்சிப்புக்காக அழுவோமா, அல்லது ரட்சிக்கப்பட்ட பிறகு பரிசுத்த ஆவியை பெறுகிறோமா? சொல்லுங்க. அப்ப அந்த வசனம் எப்படி பொருந்தும்? ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை பார்த்து என்ன செய்வாங்களா? அப்ப பரிசுத்த ஆவியானவர் இங்க ஊற்றப்படுவதற்கான காரணம் என்ன? வெரி குட். அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் மேசியாவாகிய கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து அவரை நிராகரித்திருந்தார்கள், அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போ அவர்களுக்கான பொருளாதார மீட்டு திருப்புதல் நடந்த பிறகு ஆண்டவர் தம்முடைய ஆவியானவரை ஊற்றும் போது அவங்களுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஆவிக்குரிய ரெஸ்டோரேஷன் நடக்குது. முதல்ல என்ன தப்ப ஒத்துக்கிறாங்கன்னா, இயேசுவை சிலுவையில் அறைஞ்சிட்டனே,
அப்படின்னு சொல்லி தேவன் பட்சமா அவங்க என்ன செய்றாங்க, திருப்புறாங்க. ஆனா நம்ம ஆட்கள் இதை எடுத்து வந்துட்டு நான் ஆவியை ஊத்துவேன்னு சொல்லி இருக்கிறார். இல்ல, இது யாருக்கானது, எந்த காலத்துக்கு? அதாவது உபத்திரவ காலத்தினுடைய கடைசி 3 வருஷம். அந்த காலத்துல உபத்திரவமும் அதிகமா இருக்கும். ஆனா அந்த உபத்திரவ காலத்துல தான் தமக்கான ஜனங்களை ஆண்டவர் தமக்கு நினைச்சாரா, வேறுபடுத்தாரா. அப்போ இது நடந்த பிறகு ஒரு அரசியல் மீட்டு திருப்புதல் வருது. அப்படின்னா அந்த எருசலேமை மையமாக கொண்ட அந்த இஸ்ரவேல் உறுதிப்படுத்தப்படுது. இதுக்கு பிறகுதான் எடுத்துக்கொள்ளப்பட்ட சபை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜாவாக இருக்கிறார். அவரோடு கூட அந்த மீட்டு திருப்பப்பட்ட ரெஸ்டோர் பண்ணப்பட்ட எருசலேம்ல வந்து சபையோடு கூட ஆயிரமான பரிசுத்தவான்களோடு கர்த்தர் வருகிறார். அப்ப உபத்திரவ காலத்துக்கு உள்ளேயே அங்க என்ன நடந்திருக்குன்னா ஒரு ரெஸ்டோரேஷன் நடந்திருக்குது. என்ன ரெஸ்டோரேஷன்? 3 மறந்துடக்கூடாது. என்னன்னா, 1 பொருளாதாரம், 2 ஆவிக்குரியது, அடுத்தது. அப்போ அது வரைக்கும் இந்த யூதர்கள் கர்த்தரை தேடுவதற்கு மனமற்றவர்களாக இருக்கிறார்கள். அதனாலதான் நான் போன வாரத்தில் சொன்னேன், இன்னைக்கு கூட ஒரு யூதர் அடிக்கிட்ட போய் இயேசு கிறிஸ்துவை போய் பேசினா அவனுக்கு கோபம் வருது. நீ ஒன்று பேசாத. ஒருவேளை அந்த கௌமன் எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த உபத்திரவ காலத்து சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு உபத்திரவ காலத்தில் இருந்தார்னா அந்த கௌமன் மேலையும் ஆவியானவர் ஊற்றப்படுவார். அப்பொழுது புலம்புவார், ஐயோ இவரையா நான் அப்படி பேசிவிட்டேன். அப்போ இப்போ மீடியத்துக்கான துவக்க பகுதிக்கு வந்துட்டோம். கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை எடுத்துக்கொள்ளப்பட்ட சபையோடு அது நீங்களும் நானும் இருக்கோம். விசுவாசிக்கிறீங்களா? அந்த கூட்டத்தோட நம்ம எருசலேமுக்கு வர்றோம். அப்படி வந்த பிறகும் மில்லேனியத்துல அந்த 1000 வருட அரசாட்சியிலையும் ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அதாவது வரலாற்று ஆசிரியருடைய கணிப்புப்படி வேதாகமத்துல பல தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்ட வார்த்தையின்படி மொத்தம் 23 ஆசீர்வாதங்கள் அந்த 1000 வருட அரசாட்சியின் போது இருக்கிறது. எத்தனை ஆசீர்வாதம்? 23. அந்த 23ல 5 ஆசீர்வாதங்களை யோவேல் குறிப்பிடுகிறார். யார் குறிப்பிடுகிறார்? யோவேல். 1 இஸ்ரவேலுக்கான பாதுகாப்பு. 1 என்ன? 2 பரிசுத்தமாக்கப்பட்ட இஸ்ரவேல். அந்த தேசம் பரிசுத்தமாக இருக்கும், அங்கே இருக்கிற ஜனங்கள் பரிசுத்தமாக இருப்பார்கள் என்று பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு இஸ்ரவேலை குறித்து பேசுகிறார். 3வது திரும்பவும் 1000 வருட அரசாட்சியின் போதும் இஸ்ரவேலுக்கு பொருளாதாரத்தின் செழிப்புகளை ஆண்டவர் கொடுக்கிறார். 4வது திரும்பவும் பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு. திரும்பவும் பரிசுத்த ஆவியானுடைய அந்த நிறைவுதான் யோவேல் 2ஆம் அதிகாரம் 28, 29. இப்போ வசனம் யோவேல் பாருங்க. அதற்கு பின்பு இருங்க எல்லாரும் எடுத்து 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அது இருங்க, அதுல என்ன இருக்குது? அதற்கு பின்பு இருக்கா? எதற்கு பின்பு? ஒரு கேள்வி கேட்கணும் இல்லையா? எதற்கு பின்பு அப்படின்னு ஈஸியா நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்றேன். 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. இதோ நான் திருப்பும் அந்த நாட்களில். அதற்கு பின்பு அப்போ ஒரு ரெஸ்டோரேஷன் பண்ணப்பட்ட இஸ்ரவேலுக்கு மத்தியில யார் மேல ஆண்டவர் ஊத்துவாராம்? மாம்சமான யாவர் மேலும். அப்போ நல்ல கவனிங்க, திரும்ப பாருங்க, இந்த படத்தை பாருங்க. உபத்திரவ காலத்தினுடைய மைய பகுதியிலேயும் சகரியா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்ட ஒரு ஆவிக்குரிய ரெஸ்டோரேஷன் இருக்குது. அந்த ரெஸ்டோரேஷன்ல குத்தினவர்கள் அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து புலம்பி அவர் பட்சமாய் திரும்புவார்கள். அவர் பட்சமாய் என்ன செய்வாங்க? திரும்புவாங்க. இப்ப திரும்பின அவர்கள் 1000 வருட அரசாட்சியிலே ராஜாவாய் இருக்கிற கர்த்தரை சேவிப்பதற்கு அங்க எழுதப்பட்டிருக்கிறது, மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள்,
ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். வானத்திலும் பூமியிலும் இரத்தம், அக்கினி, புகை சம்பங்களாகிய அதிசயங்களை காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும். கர்த்தருடைய நாள் வரும் முன்னே அப்படின்னா என்ன? கர்த்தருடைய நாள்னா என்னன்னு சொன்னேன். திரும்ப அந்த படத்தை பாருங்க. உபத்திரவ காலத்தினுடைய மைய பகுதியிலிருந்து 1000 வருட சாட்சியுடைய. அப்ப எந்த காலத்துல இந்த சூரியன் சந்திரன் எல்லாம் மாறுது? கர்த்தருடைய நாள்ல. அப்ப இன்னைக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் தீர்க்கதரிசனம் சொல்றாங்க. புரியுதா உங்களுக்கு வித்தியாசம்? சரி, மாறும். திரும்பவும் 32 வசனம். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவனோ அவன். புரியுதா உங்களுக்கு? என்ன புரியுது? சகரியா 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட பின்புதான் தாங்கள் செய்கிற தவறுக்காக புலம்புகிறார்கள். அப்போ அது ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு மேலே கொடுக்கப்படுகிற பரிசுத்த ஆவியானவர் அல்ல, இல்லையா? நமக்கு கொடுக்கப்படுகிற பரிசுத்த ஆவியானவர் எப்படி? நம்ம மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கு ஞானஸ்நானம் பெற்று அதுக்கு பிறகு நம்ம பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுகிறோம். பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு ஐயோ நான் பாவியின் புலம்பல, பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு நான் பொறுப்பை உணர்ந்து நடக்கிற மனிதனாக மாறுகிறேன். ஆனால் இஸ்ரவேலர்களுக்கு எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையில தான் இந்த வித்தியாசங்கள் இருக்குது, புரிஞ்சுக்கங்க. சகரியாவுல அவங்க செஞ்ச பாவத்துக்காக அவங்க கர்த்தரை நோக்கி முறையிடுறாங்க, புலம்புகிறாங்க. இங்க என்ன இருக்குது? அதுக்கு பிறகுதான் அவன் ரட்சிக்கப்படவே செய்யறான். அப்படிதான் என்ன செய்யறாங்க? அப்படிதான் உங்க பைபிள்ல இருக்கு, இருக்கா? அப்போ ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்படுகிற பரிசுத்த ஆவியானவருக்கும் ரட்சிக்கப்பட போகிறவர்களுக்கு கொடுக்கப்படுகிற பரிசுத்த ஆவியானவருக்கும் வித்தியாசம் இருக்குதா இல்லையா? நமக்கு என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவின்னு எழுதி இருக்குது, ஆவின்னு போட்டு எல்லாத்தையும் கலந்து ஊத்து. நம்ம வீட்டுல எல்லாம் கொஞ்சம் ரசம், கொஞ்சம் மோர், கொஞ்சம் மோர் குழம்பு, கொஞ்சம் சாம்பார், கொஞ்சம் புளி குழம்பு, இதெல்லாம் சேர்த்து ஒரு நாள் ஊற்றுவோம் இல்லையா? அந்த குழம்புக்கு என்ன பேர்? நம்ம வயிறு பாவங்க. நம்ம வயிறு மட்டும் இல்லை, இன்றைய கிறிஸ்தவர்களும் அப்படிதான் பாவம். நம்ம ஆளு பிரசங்கம் பண்றவங்க எல்லாத்தையும் கலந்து விட்டு அடிச்சிடறோம். இவனுக்கு ஆவின்னு தீர்க்கதரிசனம் குதிக்க ஆரம்பிச்சிடறான். எதுக்கு குதிக்கிற? தரிசனம் சரி, நீ ரட்சிக்கப்பட்டியா? இங்க என்ன சொல்லியிருக்குது? ஆவிக்குரிய அந்த ரெஸ்டோரேஷன் நடந்த பிறகுதான் அவன் என்ன செய்யறானா? கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். நம்ம எப்படி ரட்சிக்கப்படுறோங்க? நம்ம தொழுது கொள்கிறதுனால ரட்சிக்கப்படுறோமா? விசுவாசத்தினால ரட்சிக்கப்படுறோமா? ஹலோ. அப்போ அங்க சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் அது இஸ்ரவேலர்களுக்கானது, அது நிறைவேற வேண்டிய ஒரு காலத்தில் இருக்குது. அது நமக்கு பொருந்தாது, நமக்கு பொருந்தாது. ஆனா என்னன்னா, அவர்கள் யூதர்களா இருந்ததுனால எப்படி உங்கள் யூதர்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஆவிக்குரிய ஒரு மீட்டு திருப்பலை கொடுப்பாரோ அப்படி போல இப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் இங்கே ஊற்றப்பட்டிருக்கிறார் என்பதைத்தான் அங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு அந்த யூதர்களுக்கும் எருசலேமிலே வாசம் பண்ணுகிறவர்களுக்கும் சொல்ல விரும்புகிறார். புரியுதா? கொஞ்சமா புரிஞ்சுச்சா? நாலாவது பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு 1000 வருஷ அரசாட்சியில. அடுத்தது நிலையான குடியேற்றம் இஸ்ரவேலுக்கு. அப்பதான் ஆபிரகாமுடைய வாக்குத்தத்தம் இஸ்ரவேலுடைய வாழ்க்கையில பூரணமா என்ன செய்து நிறைவேறுது. அதுக்கு பிறகு யாரும் இஸ்ரவேலை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. இஸ்ரவேலை என்ன செய்ய முடியாது? டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அப்போ எல்லாவற்றையும் ஆண்டவர் காலங்களையும் ஆதீனங்களையும் நியமித்து வைத்திருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, நமக்குள்ள வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு நாம் வேத வசனங்களை தேடி பார்த்து ஆராய்ந்து இது எந்த காலங்களுக்கானது என்று நாம் அறிந்து கொண்டோமானால் எந்த விதமான மனக்குழப்பங்களும் இல்லாம கர்த்தரை பின்பற்ற முடியும். அப்போ சகரியாவிலிருந்து உங்களுக்கு அந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்த வசனத்தை சொன்னாலும் சரி, யோவேல்ல இருந்து சொன்னாலும் சரி, அது சபைக்கு நேரடியாக பொருந்தாது, நேரடியாக பொருந்தாது. ஏன்?
அது இஸ்ரவேலுக்கு சொல்லப்பட்டது. அந்த ஆவி ஊற்றப்பட்ட பிறகுதான் அவர்களுக்குள்ள உணர்வே வரும். அப்பதான் அவங்க செய்த தப்பு அவங்களுக்கு தெரியும். அதுக்கு பிறகுதான் அவன் ரட்சிக்கப்படுவதற்கான வழியை தேடுவான். ஆனா சபைக்குள்ள வந்திருக்கிற நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்ட பின்புதான் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படுறோம், பரிசுத்த ஆவியினால ஞானஸ்நானம் பண்ணப்படுகிறோம். புரியுதா? அப்ப நம்ம எந்த அடிப்படையில் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படுறோம்னா, அதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஏற்கனவே யோவான் சாணன் சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது இயேசு கிறிஸ்து திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிறாரு, நான் போவேனே ஆகிய உங்களுக்கு நல்லது, நான் போய் உங்களுக்காக ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன். அப்ப நம்ம பெற்றுக்கொள்றது எந்த அடிப்படையிலான பரிசுத்த ஆவியானவர்? இயேசு சொன்னது. இவ்வளவு கிளாரிட்டியா வசனம் இருக்கும்போது யோவான் 14, யோவான் 16 இதுல திரும்ப திரும்ப போதிக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய வார்த்தைகளின் அடிப்படையில தான் நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை பெற்றுக் கொள்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, அப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கிற வசனம்னா யாருக்கு? அது அதனுடைய நோக்கம் வேறு, அதனுடைய நோக்கம் வேறு. அப்போ இன்னைக்கு யூதர்கள் யாராவது ரட்சிக்கப்படலாமா? அவன் ரட்சிக்கப்படலாம். நீங்களும் உங்களுக்கும் எனக்கும் என்ன ஃபார்முலாவோ இதே ஃபார்முலாவா? முதல்ல மனம் திரும்பணும், பாவமன்னிப்பு ரட்சிக்கப்படணும், ஞானஸ்நானம் எடுக்கணும், அடுத்த பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறணும். அவங்களுக்கு எது பொருந்தாது? சகரியாவும் பொருந்தாது, யோவேலும் பொருந்தாது. இப்ப ரட்சிக்கப்படுறாங்க. அப்ப பேதுரு எப்படி பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றான்? நம்மளும் அவன் யூதனாக இருந்ததுனால யோவேல் தீர்க்கதரிசன வசனத்தை மேற்கோள் காட்டிப்பா ரட்சிக்கப்படல, அல்லது அவன் அப்படி பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படல. அங்க இருக்கிற 120 பேரும் அப்படி ரட்சிக்கப்படல. அங்க தேவ பக்தி உள்ளவர்களாய் இழந்து போனவர்களாய் வந்தார்களே, இவர்களும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள் அல்லவா? இவர்களும் யோவேலுக்கு கொடுக்கப்பட்ட ஆவியை போல நிரப்பல. அப்படி நிரப்பப்பட்டுச்சுன்னா அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க? அதுக்கு பிறகுதான் ஐயோ ஒப்பாரி வச்சிருப்போம். இந்த இயேசுவை போய் காட்டி கொடுத்துறாங்க. கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மனக்கண்களை திறப்பாங்க. அப்போ இந்த காலங்களை குறித்த புரிதல் தேவனுடைய பிள்ளைகளுக்கு மிக முக்கியமானது, மிக முக்கியமானது. என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும்? நமக்கு கடைசி நாட்கள்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது கர்த்தருடைய நாள்னா என்ன தெரிஞ்சிருக்கணும். கர்த்தருடைய நாள்னா என்ன? உபத்திரவ காலத்தினுடைய மையப்பகுதியிலிருந்து 1000 வருட அரசாட்சியுடைய முடிவு பகுதி வரை. அப்ப அந்த கடைசி நாட்களில் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அப்ப உடனே நமக்கு ஞாபகம் இருக்கும் எங்க நடக்கக்கூடிய காரியம். அடுத்தது கர்த்தருடைய நாளில் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வரணும் இந்த பகுதி. அப்படி படிச்சுட்டோம்னா நமக்கு என்ன வராது? கன்ஃபியூஷன். இப்போ வாங்க அப்போஸ்தலர் வாசிங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல இருந்து. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். அல்லாமலும் உயர வானத்திலே அற்புதங்களையும் தாழ பூமியிலே ரத்தம் அக்கினி புகைக்காடாகிய அதிசயங்களையும் காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமுமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். அதோட நிறுத்திட்டாரு. அதுக்கு பிறகு எப்படி தொடங்குது பாருங்க. இஸ்ரவேலே நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். அப்ப யோவேல் சொன்னது எதுக்கு இவர் கோட் பண்ணாரு? இங்க என்ன நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத அவர்கள் புரிந்து கொள்வதற்காக அவர்கள் அறிந்திருக்கிற ஒரு வேத பகுதியிலிருந்து அவர்களுக்கு மேற்கோள் காட்டி சொன்னதுதானே ஒழிய அதனுடைய நிறைவேறுதல் அல்ல. நிறைவேறுதல் அல்ல. நமக்கு அது புரியாம இருக்கிறது. நமக்கு இப்படி எல்லாம் பணம்லாம் போட்டு காட்ட வேண்டியிருக்கு. ஆனா அவங்க தேவ பக்தியுள்ளவர்களா இருந்து அவர்கள் இந்த காலங்களை குறித்து அறிவுள்ளவர்களா இருக்கிறதுனால, தீர்க்கதரிசன புத்தகங்களை குறித்து அறிவுள்ளவர்களா இருந்ததுனால அவங்களுக்கு குழப்பம் இல்லாம புரிஞ்சு போச்சு. ஓ, பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டிருக்கிறார், மாம்சமான யார் மேலும் ஊற்றப்பட்டிருக்கிறார். அது எப்படி அவங்களுக்கு மட்டும் புரிஞ்சது? அவங்களுக்கு தெரியும். என்னாகமங்களின் புத்தகத்துல 11ஆம் அதிகாரத்துல மோசே தன்னுடைய நாட்கள்ல எத்தனை பேர் ஆவியினால் நிரப்பப்பட்டாங்க நம்ம பார்த்தா கடைசி நாள்ல 70 பேர் மேல. அப்போ மோசேக்கு ஒரு மரணம் இருந்துச்சு, யோசுவாவுக்கு ஒரு மரணம் இருந்துச்சு. மோசேயுடைய மரணம் என்ன? எல்லாரும். நான் சொன்னேன் அதுதான் தேவனுடைய மனநிலைமை. ஆனால் யோசுவா என்ன சொன்னான்? நிறுத்தும். அது எப்படி அவங்க
இப்போ தேவனுடைய மனநிலைமையின்படியான அந்த மோசையினுடைய விருப்பம் எப்போ நிறைவேற போகுது? யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக உரைக்கப்பட்ட வார்த்தைகள் நிறைவேற போகுது. எல்லார் மேலையும் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறாரு? அப்போ இன்றைக்கு யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இஸ்ரவேலர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள் அல்ல. அவங்க செலக்டிவா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சில மனிதர்கள் மாத்திரமே. எலியா, எலிசா அப்படின்னு சொல்லி சில தலைவர்கள் மாத்திரம்தான் பரிசுத்த ஆவியினால் என்ன செய்யப்பட்டாங்க? நிரப்பப்பட்டாங்க. அவர்கள் மாத்திரம்தான் தேவனுக்கு என்று பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாற முடிந்தது. அவர்கள் எல்லாரும் தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள் அல்ல. அதனாலதான் சிமியோனை குறித்து பேசும்போது அவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் என்று எழுதியிருக்கிறது. ஏன்? அவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் இருந்திருக்கலாம். ஆனால் அங்கே மேசியா வருவார் என்று விசுவாசித்து காத்திருந்த எல்லா தேவ பக்தி உள்ளவர்களும் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவர்களாய் இருந்திருக்க முடியாது. ஆனால் அது யாருக்கு தான் கொடுக்கப்பட்ட கிருபைனா? சபைக்கு, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட உங்களுக்கும் எனக்கும். அப்போ யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் என்ன செஞ்சிருக்கிறாங்க? பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறாங்க. பரிசுத்த ஆவியின் பலத்தை பெற்றிருக்கிறாங்க. அவருடைய சரீரமாகிய சபைக்குள்ள நாம் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டிருக்கிறோம். நாம் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டிருக்கிறோம். நிரப்பப்பட்டிருக்கிறதுக்கு அடையாளமா முதல்ல என்னையா நடக்குது? முதல்ல நான் ரொம்ப பயந்தா முடியாது இருந்தேங்க. ரொம்ப பயமா இருக்கும். ஐயோ இயேசுவா அப்படிலாம் சொல்ல முடியாது. ஆனா இப்போ அப்படி இல்லை. இப்ப நான் எப்படி இருக்கிறேன்? தைரியமா பேசுறேன். அப்படி சொல்லிட்டீங்கன்னா நீங்க நிரப்பி இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்படி தைரியமா ஒன்றும் இல்லை அப்படின்னா திரும்ப நான் சொன்ன மாதிரி எதுதான் கேள்விக்குறியா இருக்கு. அப்போ கிறிஸ்துவை குறித்து சாட்சி அறிவிப்பதற்கு, கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு நாம் பலப்படுத்தப்பட்டிருக்கிறோம் தேவனுடைய ஆவியினாலே. அல்லேலூயா. புரியுதா? அப்போ முதல்ல என்ன நடந்துச்சுன்னா என்ன செஞ்சிருக்குது? எழுதப்பட்டு. சரி, இன்னொரு காரியத்தை கூட சொல்லி முடிச்சிருக்கேன். இது இந்த படம் இந்த யோவேல் தீர்க்கதரிசன புத்தகத்தினுடைய அந்த 3 அதிகாரத்தையும் நீங்க படமாவே பார்க்கலாம். 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வரைக்கும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வரப்போகிற பேர் அழிவை குறித்து எழுதப்பட்டிருக்கு. இது வரைக்கும் மொத்தம் யோவேல்ல 3 அதிகாரம் தான் இருக்கு. 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வரைக்கும் அவர்களுக்கு வரப்போகிற அழிவை குறித்து எழுதப்பட்டிருக்கு. 12ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் மனம் திரும்புவதற்கான அழைப்பு கொடுக்கப்படுகிறது. மனம் திரும்புவதற்கான அழைப்பு கொடுக்கப்படுகிறது. 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல தான் அவங்க ரெஸ்டோர் பண்ணப்படுறாங்க. அவங்க என்ன செய்யப்படுறாங்க? மீட்டு திருப்பப்படுறாங்க. அப்போ அங்க யோவேல் தீர்க்கதரிசனம் உரைத்து எழுதி வைத்திருக்கிற அந்த 3 அதிகாரங்களும் ஒருவேளை அது கடந்த காலத்திலே உரைக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைகள், ஆனால் அது இன்னமும் தொலைதூரத்திற்கான ஒரு செய்தியாக இருக்கிறது. சொல்லப்பட்டது பிஃபோர் கிரைஸ்ட், அந்த நிறைவேற போகிறது. இதுலயும் அந்த கால் ஆஃப் ரிப்பெண்டன்ஸ்ல மனம் திரும்புவதற்கான அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அந்த அழைப்புல எல்லாரும் மனம் திரும்பிடுவாங்களா அப்படின்னா இல்ல. அது எந்த அடிப்படையில மனம் திரும்புதலாம்? கர்த்தர் அவர்கள் மேல் கொண்டிருக்கிற வைராக்கியத்தின் அடிப்படையிலான ஒரு மனம் திரும்புதலாம். அவங்களா பாவ உணர்வடைந்து வரமாட்டாங்க. ஆண்டவரா இஸ்ரவேலுக்கு மேல வச்சிருக்கிற வைராக்கியத்தின் அடிப்படையில் அவங்க என்ன செய்வாங்களா? அப்படி மனம் திரும்புவதற்கு வருகிற ஜனங்களை ஆண்டவர் பொருளாதாரத்தில் மீண்டு திரும்ப செய்து அவர்களை பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பி அவர்களுக்கு ஒரு பொலிட்டிக்கலான ஒரு நல்ல ரெஸ்டோரேஷனை கொடுத்து அதுக்கு பிறகுதான் 1000 வருட அரசாட்சிக்கு நேராக அவர்களையும் நம்மையும் ஆண்டவர் கொண்டு போகிறார். அப்போ இந்த வசனங்களை வாசிக்கும் போது நாம் நிறைவேறின தீர்க்க தரிசனங்கள் என்று அல்ல, இனி நிறைவேற போகிற காரியங்கள், அது இஸ்ரவேலுக்கானது என்ற பார்வையோடு நாம் பார்க்க வேண்டும். அப்ப ஏன் இதை பேச வேண்டியதுன்னா, அன்றைக்கு இஸ்ரவேலர்களுக்கு எல்லாரும் நிரப்பப்படுவார்கள் என்பது ஏற்க முடியாத ஒன்று. ஏன்னா மோசேயுடைய நாட்களிலேயே நடக்கலையே. எத்தனை பேர் தான் நிரப்பப்பட்டாங்க? 70 பேர் தான். ஆனா இங்க 120 பேரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறாங்க. எப்படி நடந்துச்சு? அப்ப
சொல்றாரு, இல்ல உன்னால சொல்லியிருக்கிறார்கள் மாம்சமான யாவர் மேலும் உன் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்றாங்க. அதே மாதிரி எங்க மேலையும் தேவ ஆவியை நாங்கள் ஊற்றப்படும். அதே போன்ற ஒரு நிகழ்வு என்னுடைய வாழ்க்கையில். அதுக்கு காரணம் என்ன? அதுக்கு பிறகு அடுத்த வசனத்தில் 22 இருந்து ஆரம்பிக்குது. நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரனாகிய இயேசுவை கொண்டு. அதுக்கு காரணம் யாரு அப்படின்னு சொல்லி நினைச்சு போறாரு. அடுத்த எக்ஸ்பிளனேஷன், பரிசுத்த ஆவியை இப்பொழுது நாங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அப்படி பெற்றுக்கொள்வதற்கு காரணம் யாருன்னா இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து. அப்படி எழுதி